ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2120வது பகுதி. திருப்பாணாழ்வார் அருளிய அமலநாதிபிரான் பிரபந்தத்தின் 2வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முதல் பாட்டிலே கமல பாதம், திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன என்று அவன் தானாக, அரங்கன் தானாக இவரை தொடர்ந்தபடியை சொன்னார் முதல் பாட்டிலே. இந்த பாட்டிலே சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே என்று தாம் மேல் விழுந்து அவனை அனுபவித்ததை சொல்லுகிறார். திருவடிகளை அனுபவித்த இவருடைய திருவுள்ளம் சிவந்த ஆடையின் மேல் சேர்ந்தது எப்படி என்றால், தானே அறிந்து சேர்ந்திருந்தால் கமலபாதம், ஆடை ஆகியவற்றின் இனிமைக்கு குறையிருக்கும். ஆகையாலே ஆடையின் இனிமை குறைந்ததாலோ அதில் உள்ள விருப்பம் முடிந்ததாலோ ஆடையின் மேல் செல்லவில்லை. கடலில் அலைகள் வீசும்போது உள்ளே கிடக்கும் ஒரு துரும்பு கடல் முழுவதும் கண்ட பின்பு கரையேறுவது என்பதில்லை. ஓர் அலையிலிருந்து மற்றொரு அலைக்கு துரும்பு தள்ளப்படுவது போல இவருடைய மனமும் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு தள்ளப்பட்டது என்று கொள்ள வேண்டும். திருவடிகளுக்கு பிறகு ஆழ்வாரின் கவனம் இறைவனின் இடுப்பில் அழகாக தொங்கும் செந்நிற அல்லது மஞ்சள் நிற ஆடை பீதாம்பரம் மீது மாறுகிறது. இந்த ஆடை இறைவனின் எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் அவரது உலகளந்த வாமன அவதாரம் மற்றும் அரக்கர்களை ராம அவதாரம் அளித்த வீர செயல்களுடன் நெருக்கமாக தொடர்புடையது. அதாவது வாமன அவதாரமாக வந்து பின் உலகளந்த திருவிக்கிரமன் மற்றும் அரக்கர்களை வதம் செய்த ராமன், அவன் அவதாரம், அந்த வீரச் செயல்களுடன் நெருக்கமாக இந்த பாசுரம் தொடர்புடையது. உடைகள், இந்த ஆடை அலைகளைப் போல ஆழ்வாரின் மனதை இறைவனின் வடிவத்திற்குள் மேலும் இழுத்துச் செல்கிறது திருவடிகளிலிருந்து என்பதை எடுத்துரைக்கின்றன. பாசுரத்தை பார்ப்போம். உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டம் உற சிவந்த நீழ்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்து அம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுற சிவந்த நீழ்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்து அம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே என்ற இந்த அற்புதமான 2வது பாசுரம். பதபதார்த்தம், அதாவது பதவுரை பார்க்கலாம். உவந்த உள்ளத்தன் ஆய், என்னை பெற்றதால் மகிழ்ச்சியோடு கூடிய மனத்தை உடையவனாய், உலகம் அளந்து, 3 உலகங்களையும் அளந்து, அண்டம் உற, அண்டபித்தி வரை சென்று முட்டும்படி நிவர்ந்த உயர்த்தியை அடைந்த உயரமான நீழ்முடியும் பெரிய திருமுடியை உடையவனாய், அன்று முற்காலத்தில் நேர்ந்த எதிர்த்து வந்த நிசாசரரை, ராட்சசர்களை கவர்ந்த உயிர் வாங்கின வெங்கனை கொடிய அம்புகளையுடைய காகுத்தன் ராமபிரானாய், கடி ஆர் மனம் மிக்க பொழில் சோலைகளையுடைய அரங்கத்து திருவரங்கத்தில் எழுந்தருளி இருப்பவனான அம்மான் எம்பிரானுடைய திருவரையில் சாத்திய சிவந்த ஆடையின் மேல் பீதாம்பரத்தின் மீது என் சிந்தனை, என்னுடைய நினைவானது சென்றதாம், பதிந்ததாம் என்பது பதவுரை. மகிழ்ச்சியோடு கூடிய மனத்தை உடையவனாய், 3 உலகங்களையும் அளந்து அண்டங்கள் அனைத்தும் செல்லும்படி உயர்ந்த பெரிய திருமுடியை உடையவனாய், முற்காலத்தில் எதிர்த்து வந்த அரக்கர்கள் உயிரை வாங்கிய கொடிய அம்புகளை உடைய ராமபிரானாய், மனம் மிக்க சோலைகளை உடைய திருவரங்கத்தில் கண் வளர்ந்து அருள்பவனாகிய எம்பெருமானுடைய திருவரையில் சாத்திய பீதாம்பரத்தின் மேல் என்னுடைய நினைவானது பதிந்தது என்று ஈடுபடுகிறார்
திருப்பான் ஆழ்வார் எம்பெருமானிடம். இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார், ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளிய முனிவாகன போகம் என்னும் வியாக்கியானங்களின் விவரண உரையை பார்க்கலாம். உவந்த உள்ளத்தனாய் ஆழ்வாரை தனக்கு வசப்படுத்திய காரணத்தினால் உண்டான மகிழ்ச்சியில் உள்ளவன், சர்வேஸ்வரனும் பெரிய பிராட்டியின் நாயகனும் தனது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற பெற்றவனாக உள்ளவனும் ஆகிய எம்பெருமான் பெரிய பெருமாள் யாசகம் பெறுபவனாக வந்து திருவிக்கிரமனாக வளர்ந்து தனது திருவடிகளை அனைவர் தலையிலும் வைத்தான். அவ்விதம் வைத்த போது ஆழ்வார் ஸ்தோத்திர ரத்னத்தில் சொன்னபடி மதீய மூர்த்தனா மலங்கரிஷ்யதி, உனது திருவடி தாமரைகள் எப்போது எனது தலையை அலங்கரிக்கப் போகின்றன என்று ஏங்கிய நிலை நமக்கு கைகூடியது அல்லவோ என்கிறார். ஆக நாம் அல்லவோ மகிழ வேண்டும், மாறாக இவன் மகிழ காரணம் என்னை இவர்கள் தங்கள் அறியாமையால் வெறுக்காமல் இருந்தனரே என்று எண்ணி தன்னிடம் பால் குடிக்கும் குழந்தையைக் கண்டு தாய் மகிழ்வது போன்று இவன் மகிழ்ந்தான் என்கிறார். நாம் அவனை விட்டு பிரிந்தால் தன்னுடைய உடைமைகளை இழந்தோம் என்று அவன் அல்லவா துன்பம் கொள்கிறான். ராமாயணம் அயோத்தியா காண்டத்திலே சொன்னபடி மனிதர்களின் துன்பம் கண்டு துன்பப்படும் மனிதர்களை விட அதிகமாக ராமன் துயரம் கொள்கிறான் என்று சொன்னது காணலாம். உலகம் அளந்து தங்களது தலைவன் திருவடிகள் தங்கள் தலையில் வந்து நின்ற போது அதனை கண்டு இந்த உலகில் உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடையாமல் இருந்தனர். இப்படியாக இவர்கள் இருந்த போதிலும் நான் கைவிட மாட்டேன் என்று உறுதி கொண்டல்லவா அளந்தான். உலகம் அளந்து ஏன் மகிழ்ச்சி அடையாமல் இருந்தனர்? திருவாய்மொழி சொல்லுவது போல வன்மா வையம் அளந்தயம் வாமனா என்று கூறுவது போன்று இந்த உலகத்தினர் மிகவும் வலிமையான மனம் கொண்டவர்களாக இருந்தனர். யார் கேட்டார்கள் நம் தலையில் வைக்க சொல்லி என்று நினைத்தார்களாம். அப்படி தனது திருவடிகளை உலகத்தினவர் மீது வைக்கும் பொழுது நல்லவனா தீயவனா என்று ஆராயாமல் அனைவர் தலைவிலும் ஒரே மாதிரியாக தனது திருவடிகளை வைத்தான் எம்பெருமான். இதனால் அவன் மீது பக்தி கொண்டவர்கள் பாவம் செய்தவர்கள் என்ற பேதமில்லாமல் அனைவரும் சிறப்பான வாழ்வு வாழ்ந்தனர். அண்டமுற நிமிர்ந்த நீண்முடியன், பிரம்மாண்டத்தின் எல்லை வரை சென்றுவிட்ட திருமுடியை உடையவன், அண்டம் உற நிவர்ந்த நீள்முடியன், உலகத்தை அளந்து மீண்டும் எடுத்து கொள்ள வேண்டும் என்ற தனது விருப்பம் நிறைவேறிய மகிழ்ச்சி காரணத்தினால் அண்டம் மோளையள என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொன்னது போல அண்டம் வெடித்து விடாமல் தடுக்கும்படியாக அல்லவோ இவன் உயர்ந்தான். நிவர்ந்த அழகான மலர் மலர்ந்தது போல நிமிர்ந்த என்று பொருள். நீள்முடியன் நித்திய விபூதி லீலா விபூதி ஆகிய இரண்டு உலகங்களின் சக்கரவர்த்தி இவனே என்று அறிவிக்கும் விதமாக நீண்ட கிரீடம் உடையவன். தன்னால் காப்பாற்றப்பட வேண்டிய மக்களை காப்பாற்றினால் அல்லவோ ஒரு அரசனின் தலையில் அவன் மணிமுடி தங்கியிருக்கும். நீண்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன். இவனை கண்டவுடன் இவனது வெற்றி நிச்சயம் என்பதும் தங்கள் தோல்வி நிச்சயம் என்பதும் விரோதிகள் உணரும்படி உள்ளவன். எதிரே நின்ற அரக்கர்கள் அழியும்படி வெண்மையான அம்புகளை எய்த சக்கரவர்த்தி திருமகன். அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன். அன்று தன்னால் காக்கப்பட வேண்டிய குடிமக்களுக்காக காக்க வேண்டிய பொறுப்புடைய எம்பெருமான் ராமனாக அவதரித்த அன்று நேர்ந்த நிசாசரரை, தனக்கு எதிரே நின்ற அரக்கர்களை, எதிர்த்து வந்த அரக்கர்களை. நேர்ந்த நிசாசரரை என்பதன் பொருள் என்ன? ராமனை கண்டவுடனே அவன் அழகில் மயங்கி அவனுக்கு திருப்பல்லாண்டு பாட வேண்டியது இருக்க அவன் முன்பாக நின்று அம்புகளை விடுகின்றனர். அப்படிப்பட்ட அசுரர்கள் என்பது கருத்து. நிசாசரர் என்றால்
வெளிச்சம் நிறைந்த இடங்களில் நிற்க இயலாமல் இருளில் மட்டுமே உள்ள அரக்கர்கள் என்பதாகும். கவர்ந்த எம்பெருமானின் வில்லிலிருந்து வெளிப்படும் அம்புகள் புறப்படும் போது மிகவும் அடக்கமாக புறப்படுகின்றன. ஆனால் அவை அசுரர்கள் மீது வேட்டை நாய்கள் போன்று பாய்கின்றன என்பது கருத்து. வெங்கணை ராமனின் வில்லிலிருந்து கிளம்பும் போது அம்புகளாக உள்ளவை அசுரர்கள் மீது விழும்போது பிரளய காலத்தின் நெருப்பு போன்று விழுகின்றன. ராமாயணம் சொல்வது போல தீப்த பாவக சங்காசை சிதைகி காஞ்சன பூதனைகி, நெருப்பு போன்றவையும் கூர்மையானவையும் தங்கத்தால் செய்யப்பட்டவையும் என்னும்படி அம்புகள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் ராமன் இரக்கம் கொண்டு நின்றாலும் அந்த அம்புகள் எதிரிகளை அழிப்பதில் கருணை காட்டாத வெப்பம் உடையவை என்கிறார். காகுத்தன் ககுத்தன் என்ற சக்கரவர்த்தியின் குலத்தில் அவதரித்ததால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பேதம் காணாமல் அனைவருக்கும் அருள் புரிந்த தன்மை காகுத்தன். கடியார் பொழில் திருவுலகம் அளந்து என்று சொல்லிவிட்டு அதனைத் தொடர்ந்து காகுத்தன் என்று ராமனை கூறினார். இதன் மூலம் உலகம் அளந்த உலகத்தையெல்லாம் அளந்தான் அல்லவா, 7 உலகங்களையும் அளந்தான். அந்த களைப்பு நீங்குவதற்காகவும் ராவணனை வதம் செய்த களைப்பு நீங்குவதற்காகவும் இராமன் திருவரங்கத்தின் தெற்கு வாசல் மூலமாக பெரிய கோயிலுக்கு வந்து நறுமணம் வீசும்படியான திருவரங்கத்தில் சயனித்திருக்கிறான் என்பது கருத்து. கடியார் பொழில். இவனுக்கு இன்னமும் களைப்பால் வந்த வியர்வை அடங்கவில்லை. திருவரங்கத்தை சூழ்ந்துள்ள சோலைகள் இவனுக்கு குளிரூட்டி களைப்பு நீக்கும் விதமாக அமைந்திருக்கின்றன என்கிறார். அரங்கத்து அம்மான் தனது அவதார காலத்தில் இல்லாமல் பின்னர் பிறந்தவர்களுக்கும் எந்த குறையும் நேராமல் இருக்க திருவரங்கத்திலே வந்து பள்ளி கொண்டான் என்பது கருத்து. அரை சிவந்த ஆடை. அம்மான் திருவரங்கத்துக்கு வந்த பின்னரே அவன் ஈஸ்வரன் என்ற தகுதி நிலையானது என்று உரை கூட்டுகிறார். அரை சிவந்த ஆடை. நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொன்ன போல உடை ஆர்ந்த ஆடை என்றும் திருவாசிரியத்தில் செக்கர்மா முகிலுடுத்து என்றும் அருளி செய்தபடி அவனுடைய கருத்த திருமேனிக்கு ஏற்ற நிறம் கொண்டதாக உள்ள திருப்பீதாம்பரம் அரை சிவந்த ஆடை என்றார். சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம். மிகுந்த பசியுள்ள ஒருவனுக்கு உணவின் மீது மட்டுமே கண்கள் செல்வது போன்று எனது மனம் அவனது ஆடையின் மீது சென்றது என்று வியப்படைகிறார் ஆழ்வார். என் சிந்தனை பெண்களின் ஆடைகளை கண்டு மட்டுமே இன்பம் அடைந்தபடி இருந்த எனது மனம் இப்போது இவனது ஆடையில் சிக்குண்டது. என் சிந்தனை கடந்த பாசுரத்தில் கமல பாதமாகிற அவன் திருவடிகளை கண்ட எனது மனம் வேறொன்றிலும் செல்லாது என்றோம், இப்போது அவன் ஆடையை கண்டு கலங்கியது என்கிறார். நதியில் நீராடிய பின்னர் தன்னுடன் வந்த குழந்தையை காணாமல் அந்த குழந்தை மற்றொரு கூட்டத்தில் இருப்பதை காணுவது போன்று தனது மனம் அழகிய மணவாளனின் திருவடிகளில் காணாமல் போய்விட அதனை இப்போது ஆடையில் கண்டெடுக்கிறார் ஆழ்வார். ஆக இப்பாட்டில் உலகளந்த செயலையும் ராமாவதாரத்தையும் ஸ்ரீ ரங்கநாதனிடத்திலே ஒவ்வொரு வகையிலே கண்டது சொல்லப்பட்டது. 2ஆம் பாட்டுக்கு ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளிய முனிவாகன போக சிறப்பு. பொதுவான விளக்கங்கள் அந்த முதல் பகுதியிலேயே பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாளசியர், வேதாந்த தேசிகனுடைய பொதுவாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் முதல் பகுதியில் கொடுக்கப்பட்டு விடுகிறது. அவை ஒத்துப்போகின்றன. அவை அல்லாமல் சிறப்பாக வியாக்கியான கர்த்தாக்கள் கூறும் கருத்துக்கள் தனித்தனியாக இடம்பெறும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்க. ஆகவே அதுபடி 2ஆம் பாட்டுக்கு வேதாந்த தேசிகன் அருளிய முனிவாகன போக விவரண சிறப்பு பொருள்கள் என்ன? உவந்த உள்ளத்தனாய் மகாபலியாலே கவரப்பட்ட ராஜ்யத்தை மீட்டு தர வேண்டும் என்று இந்திரன் முதலான தேவர்கள் எம்பெருமானிடம் யாசித்தார்கள். அதனால் அவர்களிடம் உவந்த உள்ளத்தன் ஆனான் எம்பெருமான்.
அசுரனாயிருந்த போதிலும் பிரகலாதனின் வழிவந்தவனாய் ஆனுகூல்யமும் கலந்தவனான மகாபலியை அழிக்காமல் அவனிடம் வன்மை ஆகிற ஒரு குணம் இருப்பதை, வள்ளல் தன்மை, அதுதான் வன்மையாகிற குணம் இருப்பதை பற்றாசாக கொண்டு தான் யாசகனாக சென்று அவன் கொடுக்க வாங்குகையாலே அவன் விஷயத்திலும் அருள் புரிந்தான் எம்பெருமான். எவரும் வேண்டாமல் எல்லோருடைய தலைகளிலும் திருவடிகளை வைக்க அவைகளை விலக்காமையாகிய காரணமே கொண்டு எல்லா விஷயத்திலும் உயர்ந்த உள்ளத்தனான் ஆனான் என்கிறார் வேதாந்த தேசிகர். உலகம் அளந்து ஓர் அந்தணன் தன் காலால் 3 அடி மண் வேண்ட அவ்வளவு மாத்திரமே கொடுக்க நேர்ந்ததே என்ற குறையோடு இருந்த மகாபலியின் முன்னாலே எல்லா உலகங்களையும் தன் திருவடிகளாலே அளவுபடுத்துகையாலே அவன் குறையும் போக்கினான். உலகம் அளந்து என்ற சொற்றொடர். அண்டமுற நிவர்ந்த நீள்முடியன் மேலே கவித்த பொற்குடை போலே இருக்கும் பிரம்மாண்டத்தை சென்று சேரும்படி வளர்ந்த பெரிய திருமுடியை உடையவன். அவன் வளர்ந்த போது திருமுடியும் வளரக்கூடிய பெருமை பெற்றவன். இவர்கள் கர்மத்துக்கு வசப்பட்டவர்களே என்று தோற்றும்படி பிறந்தது முதல் சடையையும் கமண்டலத்திலையும் சுமந்து திரிகிற அளவுபட்ட செல்வத்தை உடைய பிரமனும் ருத்ரனும் பார்த்து நிற்கும் போது இப்படி முடிசூடி நிற்கையாலே இவன் உபய விபூதியையும் தாங்கி நிற்பவன் என்பது வெளிப்படுகிறது. திருவிக்கிரமன் வரலாறு சொன்னதினாலே ஈஸ்வரர்கள் என்று பிரமிக்கத்தக்க இந்திரர் முதலானோர் யாசகரானபடியையும் குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரைகொண்ட கண்டத்தன் சென்னிமேல் ஏறக் கழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு என்று நான்முகன் திருவந்தாதியிலே சொல்லப்படுவது போல குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரைகொண்ட கண்டத்தன் சென்னிமேல் ஏற கழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு என்கிறபடியே பிரமன் எம்பெருமானுடைய திருவடியை விளக்கி ஆராதிக்கிறவனானபடியையும் ருத்ரன் அந்த திருவடி தீர்த்தத்தை தன் தலைமையில் தாங்கி பரிசுத்தனானபடியையும் சொல்லிற்று இந்த பாசுரம். இவ்வளவால் முதல் பாட்டில் சொன்ன இஷ்ட பிராப்தியை சொல்லி மேற்பகுதியாலே அனிஷ்ட நிவிருத்தியையும் செய்பவன் எம்பெருமான் என்று காட்டுகிறார். அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் தேவர்களும் ரிஷிகளும் குடியிருக்க முடியாதபடி பூவுலகிலும் 3 உலகங்களிலும் கலக்கம் பிறந்து தேவர்கள் சரணமடைந்த போது சக்கரவர்த்தி திருமகனாய் அவதரித்து தாடகை, அவளுடைய புதல்வன் சுபாகு, விராதன், கவந்தன், கரதூஷணாதிகள் ஆகியவர்களை அழித்து இலங்கைக்கு நீர் அகழியாய் இருந்த உவர்கடலை மலைகளாலே அணைகட்டி மரக்கொம்பிலே தத்தி திரியும் குரங்கு படையை கொண்டு இலங்கையை முற்றுகையிட்ட போது பெருமாளுடைய பெருமையறியாமல் விளக்கில் விழும் விட்டில் பூச்சிகளைப் போலே வந்து விழுந்தவர்களாய் பகல் போது அறியாது அதர்ம யுத்தம் செய்யும் அரக்கர்கள் அனைவரையும் நான் முந்தி என்று இரையாக ஆக்கி கொண்ட நெருப்பு போன்ற திருச்சரங்களை உடையவனாய் வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் என்று குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழியிலே கூறுவார். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய். காகுத்தன் மாயாவிகளான ராட்சசர்களும் கூட மயங்கும்படி மனிதத்தன்மையை மேற்கொண்டு நின்ற காகுத்தன். கடியார் பொழில் அரங்கத்தம்மான். நித்தியசூரிகள் முதலான உயர்ந்தவர்கள் அனைவரும் மரம் செடி கொடிகளாய் உருவெடுத்து எப்போதும் மனம் பரப்பிக் கொண்டு நிற்கும் ஆராமம் சூழ்ந்த திருமடல்லே, சிறிய திருமடலிலே திருமங்கையாழ்வார் சொல்வது போல ஆராமம் சூழ்ந்த திருவரங்கம் பெரிய கோயிலினுள் பிரமன் முதலானோர் ஆராதிக்க அனைவருக்கும் தலைவன் என்பது தோற்ற கண் வளர்ந்தருளுகிற பெரிய பெருமாளுடைய கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் படிச்சோதி ஆடையோடும் பாலகனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே கூறுவது போல
திருவரை பூத்தார் போலே விளங்குகின்ற ஆடை ஆபரணங்களோடு கூடிய திரு அறையிலே மது கைடவர்களை தொடையாலே இறுக்கி கொன்றதனாலே உண்டான இரத்த பெருக்காலே தான் தோல் சிவந்து இருக்கிற என்னும்படியாக அறை சிவந்த என்கிறபடியே மரகதகிரிக்கு மேகலாபரணம் பூட்டியதால் இளஞ்சூரியன் பரவியது போலே இருக்கும் திருப்பீதாம்பரத்தை பற்றி நின்று அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. அனாதிகாலமாக சொரூபத்துக்கு தகாத பெண்கள் விஷயத்திலே தெரிந்து அவர்கள் ஆடையிலே கட்டுண்ட என் மனம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடிகளை பற்றி நின்று என்னாலும் மீட்க முடியாதபடி திருப்பீதாம்பரத்திலே சென்று ஈடுபட்டது. என் சிந்தனை சென்றதாம் என் சிந்தனையே என்பதை என் சிந்தனை சென்றதாம் என்று கொண்டு என்னுடைய நெஞ்சென்றோ சென்றது என்று ஆச்சரியம் தோன்ற சொல்லுகிறார் திருப்பாணாழ்வார். சென்றது என்னாலே தூண்டப்பட்டு சென்றது அல்ல, அன்று அரை சிவந்த ஆடையின் பெருமையாலே ஈர்க்கப்பட்டு சென்றது என்று உரையாசிரியர் நயம் கூட்டுகிறார். இங்கே அற்புதமான இந்த பாசுரத்தை மீண்டும் அன்வைக்கலாம். உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டம் உற நிவந்த நீழ்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்து அம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றது ஆம் என் சிந்தனையே. புவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டம் உற நிவந்த நீழ்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்து அம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் சிந்தனையே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த பாசுர அனுபவத்துடன் இணையலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவரங்கம் பெரிய பெருமாள் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம். பான் பெருமாள் திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மணவாளர் பெருமாள் நாயனார் வேதாந்த தேசிகர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.